ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் குழம்பு, அதிலேருந்து கறி மட்டும் தனியாக எடுத்து கிராமத்து ஸ்டைலில் சிம்பிளாக ஒரு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு 3/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதும் உரித்து வச்சுருக்க 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டையும் அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு உரிச்சிட்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கி விடணும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை நாளாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட நான் 4 காஷ்மீரி மிளகாயை சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா நல்ல கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அப்புறம் தனியா பொடி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்காக 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆனில் வச்சுருந்தோன்னா பொடி கருகிடும். இது கூட துருவி வச்சுருக்க தேங்காய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆறுனதும் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இது கூட கொஞ்சம் நான் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வெங்காயம் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்தளவுக்கு வந்து நமக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க 3/4 கிலோ சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். திரும்ப கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து பார்த்தோன்னா 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு லிட்டை க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். ஒரு 2 டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிடும். அடுத்து இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் பச்சை வாசனை இருக்காது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா
ஃப்ரை பண்ணிட்டோம். ஃப்ரை பண்ணிட்டு தான் அரைச்சிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலா அரைச்சி வச்சுருந்த மிக்ஸியும் கொஞ்சம் அலசி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இதில் அடுத்து தேவையான அளவு தண்ணியும் இதில் இப்போ ஊற்றிக்கிறோம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு லிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். அப்பப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ கறி நல்லா வெந்து நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் இருக்க கறியெல்லாம் எடுத்து சிம்பிளாக ஒரு வறுவல் பண்ணிக்கலாம் வில்லேஜ் ஸ்டைலில். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். வேணுன்னா கொஞ்சம் சேர்த்தும் 2 டேபிள் ஸ்பூனாக கூட போடலாம். நான் ஏற்கனவே எல்லாம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறத நீங்களே பார்த்துருக்கீங்க. அதனால் நான் அளவாக போட்டுக்கலான்னு போட்டிருக்கேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தட்டி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு ரெண்டுமே பார்த்தோன்னா நல்ல ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கருகிடும், அதனால தான் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம குழம்புலேயே உப்பு போட்டிருக்கோம். இப்போ வறுவலுக்கு தேவையான அளவு மட்டும் செக் பண்ணி பார்த்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்புலேருந்து எடுத்து வச்சுருக்க கறியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு கன்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் இந்த சிக்கனில் நல்லா ஒட்டணும். இப்போ பாருங்கள், கன்டினியூஸாக நம்ம ஃப்ரை பண்ண போனால் நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ நமக்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இந்த ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு நிறையா இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படாது. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் இப்போ இதை பார்த்தோன்னா களி கூடையும் ரைஸ் கூடையும் சாப்பிட போகிறோம். காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.